இணைவதைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இணைமொழிகள். இணைமொழிகள் என்றால் இரு வேறுபட்ட சொற்கள் ஒரு சோடியாக இணைந்து பொருள் தருதலை நாம் இணைமொழி என்போம். அதாவது இரண்டு வேறுபட்ட சொற்களாக காணப்பட வேண்டும். அவை இணைந்து ஒரு பொருள் தரக்கூடியதாகவும் அமையும். இவ்வாறு அமையும் இணைமொழிகள் ஒத்த கருத்து சொற்களாகவும் அமையலாம். உதாரணமாக அரை, குறை. அரை என்பதும் குறை என்பதும் ஒரே கருத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, அதாவது ஒத்த கருத்தாக காணப்படுகின்றது. அதே போல மூளை, முடுக்கு. மூளை என்பதும் முடுக்கு என்பதும் ஒரே கருத்தை தருகிறது. இவ்வாறு ஒத்த கருத்தாகவும் அமையலாம் அல்லது எதிர்கருத்து சொற்களாகவும் அமையலாம். உதாரணமாக இன்ப, துன்பம். இன்பம் அதற்கு எதிரானது துன்பம். அதே போல அங்கும், இங்கும். அங்கும் என்பதற்கு எதிர்கருத்து இங்கும். இவ்வாறு எதிர்கருத்து சோடியாகவும் இணைமொழிகள் அமையலாம். சரிதான பிள்ளைகள்? அடுத்ததாக சில இணைமொழிகளை இங்கு நோக்கலாம். முதலாவது அக்கம் பக்கம், அதாவது சுற்றுப்புறம் என்று பொருள்படும். அதே போல அள்ளும் பகலும், இரவும் பகலும். அங்கும் இங்கும், எல்லா இடமும் என்று பொருள்படும். இன்ப துன்பம். இன்ப துன்பம் என்றால் மகிழ்ச்சியும் துயரமும். அன்றும் இன்றும், எப்பொழுதும் என்று பொருள்படும். அதே போல ஆற அமர, ஆறுதலாக என்று பொருள்படும். ஓடி ஆடி. ஓடி ஆடி என்றால் ஓட்டமும் ஆட்டமும். அதே போல கண்ணும் கருத்தும் என்றால் கவனமாக என்று பொருள்படும். அடுத்ததாக உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வு என்றால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாட்டை குறிக்கும். அதே போல நகமும் சதையும் என்றால் நெருக்கம் அல்லது பிரியாத தன்மையை பொருள்படும். சரி பிள்ளைகளை, இணைமொழிகளை இங்கு நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த இணைமொழிகளை வாக்கியங்களில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மேலும் தெளிவு கிடைக்கப்பெறும். எனவே வாக்கியங்களில் பயன்படுத்தி பார்ப்போம். முதலாவது இணைமொழி சொல் அக்கம் பக்கம். நாம் அக்கம் பக்கத்தினருடன் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும் அக்கம் பக்கம் என்றால் சுற்றுப்புறம் என்று பொருள் தெரியும். ஆகவே சுற்றுப்புறம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் இங்க அக்கம் பக்கத்தினருடன் என்ற இணைமொழி சொல்லை நாம் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அதே போல பாதையை கடக்கும் போது அக்கம் பக்கம் பார்த்து கடக்க வேண்டும், அதாவது சுற்றுப்புறம் பார்த்து கடக்க வேண்டும் என்பதற்காக அக்கம் பக்கம் அப்படிங்கிற இணைமொழி சொல்லை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். சரிதான பிள்ளைகள்? அடுத்ததாக அள்ளும் பகலும். விவசாயி அள்ளும் பகலும் பாடுபட்டான். அள்ளும் பகலும் என்றால் இரவும் பகலும் என்றே நமக்கு பொருள் தெரியும். ஆகவே விவசாயி இரவும் பகலும் பாடுபட்டான் என்பதை தான் அள்ளும் பகலும் அப்படிங்கிற இணைமொழி சொல்லால இங்க குறிப்பிட்டிருக்கோம். இன்னும் ஒரு உதாரணம், சேகர் பரீட்சைக்காக அள்ளும் பகலும் படித்தான். இரவும் பகலும் படித்தான் என்பதை குறிப்பதுதான் அள்ளும் பகலும் என்கிற இணைமொழி சொல்லால இங்க குறிப்பிட்டிருக்கோம். அடுத்ததாக இன்ப துன்பம். இன்ப துன்பம் மாறி மாறி வருவதே வாழ்க்கை. இன்ப துன்பம் என்றால் இன்பமும் துயரமும் என்று பொருள் தெரியும். ஆகவே அந்த பொருளை குறிப்பதற்காக இந்த இன்ப துன்பம் அப்படிங்கிற இணைமொழி சொல்ல இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த உதாரணம் ஓடி ஆடி. பெண்கள் வயலில் ஓடி ஆடி வேலை செய்தனர். ஓடி ஆடி என்பது ஓட்டமும் ஆட்டமும் என்று பொருள் தெரியும். ஆகவே அதனை குறிப்பதற்காக ஓடி ஆடி அப்படிங்கிற இந்த இணைமொழி சொல்ல இந்த வாக்கியத்துல பயன்படுத்தியிருக்கோம். அதே போல மாணவர்கள் மைதானத்தில் ஓடி ஆடி விளையாடினர். சரிதானே? அடுத்ததாக கண்ணும் கருத்தும். தாய் தனது பிள்ளையை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள். கண்ணும் கருத்தும் என்றால் கவனமாக என்று பொருள் நமக்கு தெரியும். ஆகவே கவனமாக அப்படிங்கிற பொருளை குறிப்பதற்காக கண்ணும் கருத்தும் அப்படிங்கிற இந்த இணைமொழி சொல்ல இந்த வாக்கியத்துல பயன்படுத்துறோம். சரிதானே? இன்னும் ஒரு உதாரணம், ராணி பரீட்சைக்காக கண்ணும் கருத்துமாக படித்தாள். கவனமாக படித்தாள் என்பதை குறிப்பதற்காக கண்ணும் கருத்தும் அப்படிங்கிற இணைமொழி சொல்ல இந்த இடத்துல பயன்படுத்துறோம். சரிதான பிள்ளைகள்? ஓகே, இப்போ அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். அங்கும் இங்கும். கோபி பூங்காவில் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தான். அங்கும் இங்கும் என்பது எல்லா இடமும். ஆகவே அதனை குறிப்பதற்காக அங்கும் இங்கும் என்கிற இணைமொழி சொல்ல இந்த வாக்கியத்தில் பயன்படுத்துகிறோம். அதே போல ஆற அமர. அப்பா தனது வேலையை ஆற அமர சிந்தித்து செய்தார். ஆற அமர என்பது ஆறுதலாக.
ஆறுதலாக தனது வேலையை சிந்தித்து செய்தார். அதனை குறிப்பதற்காக ஆற அமர அப்படிங்கிற இந்த இணைமொழி சொல்ல வாக்கியத்தில் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக அன்றும் இன்றும். பெரியோர் வாக்கு அன்றும் இன்றும் பொருந்துவதாகவே இருக்கிறது. அன்றும் இன்றும் என்பது எப்பொழுதும். அதனை குறிப்பதற்காக அன்றும் இன்றும் என்கிற இந்த இணைமொழி சொல்ல வாக்கியத்தில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக உயர்வு தாழ்வு. நாம் உயர்வு தாழ்வு பாராமல் அனைவரிடமும் சமமாக பழக வேண்டும். உயர்வு தாழ்வு என்பது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாட்டை குறிக்கும். அதனை குறிப்பிடுவதற்காக உயர்வு தாழ்வு அப்படிங்கிற இந்த இணைமொழி சொல்ல வாக்கியத்தில் பயன்படுத்துகிறோம். அதே போல நகமும் சதையும். கீதாவும் சுதாவும் நகமும் சதையும் போல இணை பிரியாத தோழிகளாக இருந்தார்கள். நகமும் சதையும் என்பது நெருக்கம், பிரியாத தன்மையை குறிக்கும். ஆகவே அதனை குறிப்பதற்காக நகமும் சதையும் அப்படிங்கிற இணைமொழி சொல்ல நாம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். சரி பிள்ளைகளே, இணைமொழி சொற்களை எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்தலாம் என்பதை பார்த்தீங்க. அடுத்ததாக இணைமொழி தொடர்பான சில பயிற்சிகளையும் நாம் இங்கு நோக்குவோம். முதலாவது, பொருத்தமான இணைமொழி சொல்லையிட்டு வாக்கியத்தை பூரணப்படுத்துவோம். அதாவது இடைவெளியில் வர வேண்டிய சரியான இணைமொழி சொற்களை அடைப்பிலிருந்து தெரிந்து நீங்க இட வேண்டும். உதாரணமாக, நாய் தனது குட்டிகளை ஆற அமர அல்லது கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டது. இங்கு ஆற அமர என்பது ஆறுதலாக, அதே போல கண்ணும் கருத்துமாக என்பது கவனமாக. நாய் தனது குட்டிகளை கவனமாக பார்த்து கொண்டது என்றுதான் வர வேண்டும். ஆகவே கவனமாக அப்படிங்கிறத குறிக்கிற இணைமொழி சொல் கண்ணும் கருத்தும். ஆகவே இந்த இடைவெளியில் வர வேண்டியது கண்ணும் கருத்துமாக என்கிற இணைமொழி சொல் தான். சரி பிள்ளைகளே, இப்பொழுது இதே மாதிரியாக நீங்க மிகுதியாக காணப்படுகின்ற வினாக்களையும் பூரணப்படுத்த வேண்டும். அடுத்த பயிற்சி, சரியான இணைமொழியின் கீழ் கோடிட வேண்டும். அதாவது வாக்கியங்களில் கூறப்படும் கூற்றுக்கு பொருத்தமான இணைமொழி சொல்லின் கீழ் நீங்க கோடிட வேண்டும். சரிதான பிள்ளைகள்? இறுதியான பயிற்சி, இணைமொழி சொல்லினை கொண்டு பொருத்தமான வாக்கியங்கள் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு இணைமொழி சொல்லுக்கும் பொருத்தமான வாக்கியங்கள் அமைக்க வேண்டும். அமைக்கக்கூடிய வாக்கியங்கள் 3 சொற்களுக்கு குறையாமலும் காணப்பட வேண்டும். சரி பிள்ளைகளே, இன்றைய பாடத்தில் இணைமொழிகள் தொடர்பாக கற்றுக்கொண்டோம். அது தொடர்பான பல விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன்.